வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா சார் எழுதின கால்கள் அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த சிறுகதையை பார்க்கலாம். சுஜாதா சார் அவரே இந்த கதையை சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சுஜாதா சாருக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பணத்தை வாங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இவர் போவார். அந்த ஃப்ரெண்டு பேர் ராபர்ட்டு. அவர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் குடும்பம். அவங்க பெரம்பூரில் இருப்பாங்க. அந்த பெரம்பூருக்கு போயிட்டு அந்த வீட்டினுடைய கதவை தட்டுறாரு. அது ரொம்ப பழங்கால வீடு, ஓடு போட்டிருக்கு, ரொம்ப பழைய வீடு. கதவை தட்டின உடனே கதவை ஒரு பெண்ணு திறக்கிறாங்க. திறந்தா அந்த அம்மா நிறமாத கர்ப்பிணி. யார் அப்படின்னா, இல்லை ராபர்ட் இல்லையா, என்னை வர சொல்லியிருந்தான் அப்படின்னு. வாங்க வாங்க, இப்போ தான் வெளியில் போனார், நீங்கள் வந்தால் வர சொன்னார், வந்து உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மொல்லமாக நடந்து போகிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே குழந்தை பிறந்துரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுஜாதா உள்ளே போயிட்டு அவர் உள்ளே உட்கார்றாரு. உட்காந்துட்டு அந்த வீடு அப்படியே பார்க்குறாரு. வீடு முழுக்க நிறைய இயேசுநாதர் படங்கள் இருக்குது. டேபிள் மேலே பைபிள் இருக்குது, ஒரு ஷாவாலஸ் காலண்டரு எல்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு கொஞ்சமே சம்மந்தம் இல்லாமல் செவுத்தில் ஒரு புலியோட தலை பாடம் பண்ணி வச்சுருக்குது. அதை அப்படியே பார்க்குறாரு இவர். பார்க்கும்போது, என்ன பார்க்குற, அதை நான் தான் சுட்டு கொன்னேன் அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. திடுக்கிட்டு போய் அப்போ தான் பார்க்குறாரு, அந்த ரூமோட மூலையில் சேரில் ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் உக்காண்டிருக்காரு. அந்த பெரியவருடைய கால் கீழே ஒரு நாய் ஒன்று உக்காந்துக்கிட்டு அப்படியே இவரையே பார்க்குது. அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் தான் சுட்டேன் அதை. அப்போ நான் வெள்ளைக்காரனுடைய போலீஸ் ரெஜிமெண்ட்டில் சார்ஜெண்ட்டாக இருந்தேன் சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒரு பெரிய காலம் தம்பி. சும்மா நான் யூனிஃபார்மை போட்டுக்கின்னு என்னுடைய என்ஃபீல்டு புல்லட்டில் ஏறி ஸ்டேஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் அப்படியே சொக்கி போய் நிற்பாளுங்க. அது ஒரு ஜாலியான காலம். என்னுடைய மேலதிகாரி ஒருத்தர் இருந்தான், பிரிட்டிஷ்காரன், பெர்னாண்டஸ்ன்னு பேர். சும்மா 6 அடிக்கு மேலே உயரமாக இருப்பான், அஜான பகுவாக இருப்பான். அவன் என்னை அவனுடைய புள்ள மாதிரியே வச்சு அன்பாக இருப்பான் என் மேலே. அவன் தான் போலீஸினுடைய அத்தனை நுணுக்கங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்தான். போலீஸில் எப்படி டியூட்டி பார்க்கணும், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவன் தான் சொல்லி கொடுத்தான். இன்றைக்கி என்ன தம்பி, சட்டம் ஒழுங்கெல்லாம் எங்கே இருக்குது? கொலை பண்ணுறான், கற்பழிக்கிறான், பொம்பளைங்க நைட்டில் வெளியில் போக முடியாது. ஆனால் சட்டம் ஒழுங்கு இல்லையே. ஜெயிலுக்கு போகிறான், உடனே வெளியே வந்துடுறான் கொலைகாரன் கூட. இப்போல்லாம் ஒன்றும் சரியில்லை தம்பி. அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் வச்சுருந்தான் பாரு, பெர்னாண்டஸ், எனக்கு போலீஸினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எனக்கு சொல்லி கொடுத்தான். எதுக்கும் கவலைப்படாதரா, துப்பாக்கி எடுத்தியா சுடு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுப்பான். என்னது சுடுறதா? ஆளுங்களை துப்பாக்கியில் சுடுவீங்களா? இல்லை தம்பி, ஆளை சுடக்கூடாது, காலை சுடணும். அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அவனை எடுத்த உடனே உயிர் சேதம் இல்லாமல் காலை பார்த்து சுடுன்னுவான். அந்த மாதிரி நான் எத்தனை பேர் காலை சுட்டிருக்கேன் தெரியுமா? அப்படியே காலை சுட்ட உடனே அப்படியே செதறி ஓடுவானுங்க அப்படியே. அதுதான் தம்பி பனிஷ்மெண்ட்டு. செய்கிற தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு உடனே குத்துடணும். இல்லைன்னு வச்சுக்க, இப்போ இருக்கிற மாதிரி தான் ஆகிடும். அப்படி ஒரு கண்ட்ரோலில் வெள்ளைக்காரன் வச்சுருந்தான் தம்பி. உனக்கு தெரியாது, நேரு தமிழ்நாட்டுக்கு வரா மாதிரி இருந்தது. அப்போது சுதந்திரம் நம்ம வாங்குகிற காலகட்டம். அது ஊர் ஃபுல்லாக அப்படியே சுதந்திரம் தாகம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. இது நேரத்தில் நேரு இங்கே பேசுறதுக்கு வராருன்னொன்னு ஜனங்க மத்தியில் அப்படி ஒரு உத்வேகம் இருந்தது. இந்த நேரத்தில் திடீர்னு டெல்லியிலேயே நேரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கேயே அரெஸ்ட் பண்ணதுனால அவரால் இங்கே வர முடியாது போயிடுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டானுங்க, நேரு ஆல்ரெடி இங்கே வந்துட்டார், அவர் போலீஸ் தான் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருக்குதுன்ட்டு எவனோ வதந்தியை கலப்பி விட்டான். அப்படியே தீ மாதிரி ஜனங்க மத்தியில் நேரை பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்கன்ட்டு
வதந்தி பரவி போய் அத்தனை பேரும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனாண்ட சுற்றி நின்ட்டானுங்க. நின்றுட்டு இப்போ நேருவை வெளியே விடு அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆக்ரோஷம். ஜனங்க அப்படியே சுதந்திர போராட்ட காலம் வேற, அவன் கொடி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கத்துறான். பெர்னாண்டஸ் கேட்குறான், ஜோ என்னடா பண்ணுறது இப்போ, எல்லாம் பயங்கரமாக உள்ளே ஏறி வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான்டா, ஸ்டேஷனே கொளுத்திடுவானுங்க, நம்ம கதையும் காலி, என்னடா பண்ண போகிறது இப்போ, என்னடா பண்ணலாம்? நான் இன்னும் பயப்படாத தவிர ஒரு 4 போலீஸ்காரனை மட்டும் கொடு, நல்லா குறி பார்த்து சுடுறவனா பார்த்து ஒரு 4 பேரை கொடு அப்படின்னு கேட்டேன். 4 போலீஸ்காரை கொடுத்தாங்க. அவனை 4 பேர்கிட்டையும் நான் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், இங்கே பார், அவனுங்களை முடிஞ்ச அளவுக்கு பேசி அனுப்பிச்சி விட பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் அவனுங்க நம்ப மாட்டானுங்க, நேராக நம்ம ஸ்டேஷன் உள்ளே தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மேலே ஏறி உள்ளே வருவானுங்க. அப்படி எவன் உள்ளே வந்தாலும் துப்பாக்கியை பார்த்து அவன் காலை சுடு, குறி பார்த்து சுடணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், ஆளை சாவடிச்சிடக்கூடாது, காலை தான் சுடணும் அப்படின்னா அவனுங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் மைக் எடுத்து பேச ஆரம்பித்தேன். இங்கே நேரு கிடையாது, எல்லாம் களைஞ்சி போங்கன்னு. எவனும் கேட்குற மாதிரியே இல்லை. அதில் 2 பேர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனுடைய கேட்டு மேலே கால் வச்சு எகிரி குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். உடனே ஃபயர் அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட சுட்டானுங்க பார். நானும் ஒருத்தனை சுட்டேன், நானும் துப்பாக்கி எடுத்து சுட்டேன். அப்படியே முட்டி பேர்ந்து அப்படியே பறக்குது, அப்படியே ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் ஓடுறான் ஒவ்வொருத்தரும். ஒருத்தனுக்கு வேஷ்டி அவுந்துடுச்சு, செருப்பை கீழே விட்டு தூக்கின்னு அவ்வளோ தூரம் ஒரு கொஞ்சம் நேரத்துல எல்லாம் செதறி ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் நான் ஆக்ஷன் அங்கே எடுக்கலைன்னு வச்சுங்க, எங்கள் கதை அன்றைக்கி முடிஞ்சு போயிட்டுருப்போம். அதனாலேயே நான் என்ன பண்ணேன், எப்பவுமே இவனுங்களை காலை சுட்டுட்டு பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்துருந்தேன் தம்பி. ஒன்றும் கிடையாது. நானும் பெர்னாண்டஸும் காட்டுக்கு வேட்டையாட போவோம். நான் வேட்டைக்கு போகும்போது கூட மிருகங்க ஓடிச்சுன்னு வச்சுங்க, அதனுடைய காலை பார்த்து தான் குறி வைப்பேன். என் துப்பாக்கிலேருந்து வர குண்டு அந்த ஓடுற மிருகத்தினுடைய காலில் பட்டு அது அப்படியே மடங்கி விழும் பாருங்க, பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ சுட்டது தான் அது. இந்த புலி சும்மா 14 அடி நீளம் இருக்கும். அது என்ன பார்க்குற, நம்பிக்கை இல்லையா அவனுக்கு நான் சுட்டது? ஐயோ இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என் காலை எங்கே இப்போ சுட்டுருவாருன்னு எனக்கு பயந்துட்டேன் நான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்த அந்த நாய் வாசலை நோக்கி ஓடுது. உன் ஃப்ரெண்டு ராபர்ட் வந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ராபர்ட் உள்ளே வரான். ரங்கராஜ் எப்போ வந்த, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தியா, சாரி அப்படின்னா. இல்லை பரவாயில்ல, அப்பா கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்பா கூட பேசியிருந்தியா, நிறைய இன்னும் போர் அடிக்க வச்சுட்டு இருப்பார் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சேரில் மூலையில் உட்காந்து அந்த பெரியவர், ராபர்ட் சீக்கிரம் வாப்பா, யூரின் போனோம்பா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், நீ எப்போ வருவேன்னு தான் காத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ தான் ராபர்ட் இவர்கிட்ட சொல்கிறான், ரங்கராஜ் ஒரு நிமிஷம், அப்பா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாத இருந்தார். அப்போ திடீர்னு அவருக்கு பெராலிஸ் அட்டாக் ஆகி அவருடைய 2 காலுமே செயலேருந்து போயிடுச்சு. அவரால் இப்போ எழுந்தே நடக்கவே முடியாது. பாத்ரூம் போனால் கூட நான் தூக்கின்னு போனால் தான் உண்டு. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குற மாதிரி அப்படியே அழகாக தூக்கின்னு பாத்ரூமுக்கு கொண்டு சென்றான் அப்படின்னு சுஜாதா முடிச்சிடுவார். இந்த கதை சுஜாதாவின் சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்பில் இருக்குது. இதே மாதிரி நிறைய கதைகள் சூப்பரான கதைகள்லாம் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கோ இல்லை கமெண்ட்ஸோ ஒன்று போட்டு விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.